ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி குட்டியாக ஒரு மார்னிங் விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு மாடிக்கு போய் முருங்கைக்கீரை பறிக்க போயிட்டேன். பொடிலாம் காலி ஆகிடுச்சு. சரி, முருங்கைக்கீரை பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறேன். இன்றைக்கி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்னு பிளான் பண்ணி முருங்கைக்கீரை பறிக்க போயிட்டேன். முருங்கைக்கீரை பறிச்சிக்கிட்டு அப்படியே செடியெலாம் பார்த்துட்டு குட்டியாக வாக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறமா என் சின்ன குட்டி எழுந்ததுக்குள்ளே எப்படியாச்சும் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுடலான்னு சீக்கிரமாக செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வாசல் கூட்டி சின்னதாக கோலம் போட்டுட்டு அப்படியே டீ போட்டு குடிக்கலான்னு கிச்சனுக்கு போயிட்டேன். யார் வீட்டிலாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். அவனை தூக்கி வச்சுட்டே தான் செய்வேன். அவன் இன்றைக்கி எப்படியோ அதிசயமாக எழுந்துக்காமல் இருந்திருக்கான். அதனால தான் வாசல் பெருக்கி கோலம் நான் அவனுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். அப்படியே போட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு சின்னதாக, அதாவது வாசலில் கோலம் போட்டிருக்கியா காலையில் இருந்து எல்லார் வீட்லேயும் பாரு, சின்ன பசங்களாம் இப்படி கோலம் போடுறது. இப்போ நம்மளுக்கே அந்த நிலமை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உருளிலாம் பூலாம் மாற்றிட்டு வாசலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் இந்த உருளியில் பூ போட்டு டெக்கரேஷன் பண்ண பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கிட்டே பூ தினம் வாங்கிட்டு வந்து பூ மாற்றி வாசலில் அழகாக வச்சுருவேன். அது பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு யாருன்னா வீட்டுக்கு வரும்போது கூட வேறு மாதிரி வந்தால் இந்த பார்த்தோன்னே பாசிட்டிவ் ஆகிடுவாங்க. மைண்ட் அப்செட்டாக வந்தால் கூட இது பார்க்கும்போது மைண்டு அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்னதாக என்னுடைய கார்டன் இது தான். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமுக்கு போய் விளக்குலாம் ஏற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு தினம் கொஞ்சம் ப்ரே பண்ணிப்பேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு விபூதிலாம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு குடிச்சிட்டு என் பையன் எழுந்துட்டானே எட்டி பார்த்தா எழுந்து உட்காந்துட்டு இருந்தான். சரி, அவருக்கு ராகி கஞ்சி செஞ்சு அவருக்கு ராகிலாம் ஊட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தேன். அவர் விளையாடின பிறகு அவருக்கு கொஞ்சம் தூங்க வச்சுட்டு என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ரெண்டாவது இதுமாரி தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் போகும். கொஞ்சமாக ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் நேரம் கையை வச்சு விளையாடுவேன். அது கொஞ்சம் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பப்படம், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு இதெல்லாம் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம குழந்தைங்களுக்கு பொடி இட்லி செஞ்சு நெய் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுடசோறில் கூட போட்டு அப்படியே பிசைஞ்சு தரலாம். நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க முருங்கைக்கீரைன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த ரெசிபி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி அவங்க லைக் பண்ணி சாப்பிட்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டர் நினச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாரி நிறைய ரெசிபி பார்க்க என்னை ஃபாலோ பண்ணிங்க. பாய்.